தமிழக மின் நிலைமை குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார். தற்போதைய மின் தேவை, மின் உற்பத்தி உள்ளிட்டவை குறித்தும், பற்றாக்குறை ஏற்படின் அதை எப்படி சமாளிப்பது என்பது குறித்தும் கூட்டத்தின் போது ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பிடிவட்ட விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் போன்றவர்களும் தொடர்புடையதாக இருப்பதால் மூடி மறைக்க முயல்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாராயணசாமி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். 17 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தையும் அவர் அளித்தார். புதுச்சேரி அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறுவர் என்பதை காங்கிரஸ் மேலிடம்தான் முடிவு செய்யும் என முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாராயணசாமி தெரிவித்துள்ளார். எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக வருவதற்கு அவர்களுக்கு எப்படி அன்னை சோனியா காந்தி அவர்கள் யார் யாரை நியமிக்கிறார்கள் என்று அவருடைய அன்னை சோனியா காந்தியுடைய பரிந்துரையோடு துணைநிலை ஆளுநரிடம் அந்த கடிதத்தை கொடுப்போம். அதற்கு பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும். தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் குழு தலைவராக KR ராமசாமியும் கொறடாவாக விஜயதரணியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் என்று அவர் தெரிவித்தார். வேட்பாளர்கள் தேர்தல் செலவு கணக்கை ஜூன் 19ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடத்த 210 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அளித்துள்ள அவர், வாக்காளர் விழிப்புணர்வுக்காக 25 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் கூறினார். தஞ்சை, அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதோடு அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதை அவர் வரவேற்றிருக்கிறார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை இறுதிச் சுற்றின் போது CCTVயில் பதிவான காட்சிகளை தனக்கு வழங்குமாறு திமுக வேட்பாளர் அப்பாவு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடம் அவர் மனு அளித்துள்ளார். தேர்தல் எண்ணிக்கையின்படி 599 வாக்குகள் அதிகம் பெற்று நான் வெற்றி பெற்றதை அதிமுக கழகம் மேலே வெற்றி பெற்று விட்டது என்ற காரணத்தினால் மேலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக தேர்தல் அதிகாரி, அப்சர்வர் அதிகாரிகள், காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக எனக்கு விரோதமாக செயல்பட்டு தோற்ற அதிமுக கழக வேட்பாளர் 49 வாக்கில் வெற்றி பெற்றதாக அறிவித்துவிட்டார்கள். நிச்சயமாக நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் வரை போராடுவேன் என்பதை தெரிவித்துக் தனியார் பால் நிறுவனங்களின் விற்பனை மற்றும் கொள்முதல் விலையை தமிழக அரசை நிர்ணயிக்க வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சங்கத் தலைவர் பொன்னுசாமியுடன் அமைச்சரை சந்தித்து முறையிட்ட பால் முகவர்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவிலும் மனு அளித்தனர். தமிழக அரசு கொள்கை ரீதியில் அதாவது தனியார் பால் விற்பனை விலை மற்றும் கொள்முதல் விலையை வரன்முறைப்படுத்துவதற்கு ஆட்டோ கட்டணத்தை எப்படி வரன்முறைப்படுத்தினாங்களோ அதற்கு ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒரு அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைய தினம் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். தனியார் பால் விலை 2 ரூபாய் உயர்த்தப்பட்டதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் பால் விலையை கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு லிட்டருக்கு விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் விலையை 25 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அதிமுக அரசு, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற இந்த அரசு தேர்தலில் அவர்கள் வாக்குறுதி தந்தபடி 45 ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற ஆவின் பாலை 25 ரூபாய்க்கு கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று விலையேற்றத்தினால் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்று புதிய அரசு முதல் சுமை பிறந்த குழந்தைகள் மீது, கர்ப்பிணி தாய்மார்கள் மீது போடப்பட்டிருக்கிறது, சுமத்தப்பட்டிருக்கிறது.
என்பது மிக மிக வேதனையான ஒரு விஷயம். தனியார் பால் விலையையும் அரசு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முன்வர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியிருக்கிறார். தனியாரிடமும் மக்கள் பாலை வாங்கும் நிலை இருக்கும் நிலையில் அதன் விலையும் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என்று வாசன் தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த மாணவி பிரியாவிற்கு கையெழுத்து சரியில்லை என்ற காரணத்தை கூறி மாற்றுச் சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. வேறு பள்ளிகளில் சென்று சேர முயன்றபோதும் யாரும் சேர்த்துக் கொள்ள முன்வரவில்லை என தெரிவித்துள்ள அவர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக இன்று மனு அளித்திருக்கிறார். 1ல இருந்து 8 முடியும் படிச்சோம், கையெழுத்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அது என்ன பண்றதுன்னு இப்ப எனக்கு தெரியல. அதனாலதான் இங்க கலெக்டர் ஆபீஸ் கூட்டிட்டு வந்து கேட்டு பார்த்தாங்க. ரத்தனபுரத்துல கேட்டு பார்த்தா அவங்க வந்து கையெழுத்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்க வந்து கேட்கலான்னு வந்திருக்கோம். மாணவி பிரியாவின் புகார் குறித்து கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருள்முருகனிடம் விளக்கம் கேட்டது புதிய தலைமுறை. அப்போது மாணவி பிரியாவை பள்ளியில் சேர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். திருவண்ணாமலையை அடுத்துள்ள வாய்விடாந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தவணை கட்ட தவறியதால் டிராக்டரை பறிமுதல் செய்த வங்கியை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தொடர்புடைய வங்கி மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மானாமதுரையில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாநகராட்சி ஆணையர் பிரேமாவிடம் மனு அளித்தார். அப்பகுதி மக்கள் பெரும்பாலானோர் சுவாச நோய்களுக்கு ஆளாவதாகவும் அப்பகுதியில் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் புகாரில் கூறியிருக்கிறார். ரயில்வே மற்றும் சாலை திட்டங்களின் வளர்ச்சியை வேகப்படுத்தும்படி அந்தந்த துறைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலை கட்டமைப்பு திட்டங்களின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற போது பிரதமர் இதை வலியுறுத்தினார். பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, பாரதிய ஜனதாவின் ஓம் பிரகாஷ் மாத்தூர், ராம்குமார் வர்மா, ஹர்ஷவர்தன் சிங் ஆகியோர் ராஜஸ்தானில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவும், ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லல்லு பிரசாத் யாதவின் மகள் மிசா பாரதியும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். டெல்லியில் வாடகை கார் ஓட்டுநரை தாக்கிய ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மீதமுள்ள 5 பேரை காவலர்கள் தேடி வருகின்றனர். தெற்கு டெல்லியின் மெஹ்ரவுலி பகுதியில் வாடகை கார் ஓட்டுநர் நூர்தீன் காலை 4 மணிக்கு பயணிகளை அழைத்து வர சென்றிருக்கிறார். அங்கிருந்து ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 6 பேர் அவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியிருக்கின்றனர். தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சத்யா நாதல்லா கூறியுள்ளார். ஒருநாள் பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்கும் நாதல்லா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தை சந்தித்தார். பிரதமரையும் சத்யா நாதல்லா சந்தித்து பேசினார். இதுவரை இன்றில் இனி விளையாட்டுச் செய்திகள். நார்வே கால்பந்து லீக் தொடரில் ஸ்டாபக் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட குர்பிரீத் சிங் ஸ்டார்ட் அணியுடனான போட்டியில் விளையாடினார். இதன் மூலம் ஐரோப்பிய டிவிஷன் லீக் போட்டியில் விளையாடிய இந்தியாவைச் சேர்ந்த முதல் வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார். இந்த போட்டியில் ஸ்டாபக் அணி 5-0 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் லாவோஸ் அணியை எதிர்த்து விளையாட உள்ள இந்திய அணியில் அவர் இணைகிறார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சானியா மிர்சா மார்டினா ஹிங்கிஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வி கண்டு வெளியேறியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் நடந்த 3ஆம் சுற்று ஆட்டத்தில் தொடரின் முதல் நிலை இணையான இந்தியாவின் சானியா மிர்சா, சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிஸ், செக் குடியரசின் கிரிசகோவா கேட்ரினா சினியகோவா இணையை எதிர்த்து ஆடியது. இப்போட்டியில் 3-6, 2-6 என்ற நேர் செட்டுகளில் சானியா ஜோடி தோல்வி கண்டது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.